26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி ஆடி மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை. ஒரு கருமாரி அம்மன் ஆலயத்திற்கு எல்லா ராசிக்காரர்களும் போயிட்டு அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரை 12 முறை வலம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அது இன்றைய நாளின் சிறப்பாக எடுத்துக்கோங்க. இன்றைய நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பிற்பகல் 12:05 மணி வரையிலும் தசமி, அதற்கு பின்பு ஏகாதேசி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 5:05 மணி வரையிலும் விஷாகம், அதற்கு பின்பு அனுஷம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 5:05 மணி வரையிலும் ரேவதி, அதற்கு பின்பு அஸ்வினி. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனினால் இன்று பூமி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். வீடு வாங்குவது, விற்பது மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது, இதில் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். ஆடி மாத வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் மேஷ ராசி அன்பர்கள் இன்று மாரியம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அம்மன் ஆலயத்தில் இன்று அரிசி மற்றும் கேழ்வரகு இவற்றை தானமாக செய்ய இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிகாரமாகும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமத்திற்கு மாரியம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் அரிசி, கேழ்வரகு போன்ற தானியங்கள் தானம் செய்வதும் மனது மற்றும் உடலுக்கு நன்மையை தரும். ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சற்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருக்கும். சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சந்திர மங்கள யோகமாக அமைகிறது. இவற்றினால் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக இருக்கும். மறைந்த எதிரிகளால் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல முடிவுகள் வருவதோடு மட்டுமல்லாமல் வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இன்று ரிஷபராசி அன்பர்கள் அம்மன் ஆலய வழிபாட்டில் காளி தெய்வங்களை வழிபாடு செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியடையும். மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 6 குடைய செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் நோய் நொடியிலிருந்து வெளிவருவது மற்றும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று மிதுன ராசி நேயர்கள் இளங்காளி அம்மன் ஆலயம் அல்லது பொன்னியம்மன் ஆலயம் போன்ற ஆலயங்களில் தரிசனங்களை செய்யலாம். நெய் மற்றும் நல்லெண்ணெய் ஆலயங்களுக்கு இன்று தானம் செய்வது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நல்ல பரிகாரமாக அமையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். இந்த அறிமுகங்கள் மூலமாக உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபங்கள் உண்டு. கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் விருச்சிகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறார். கடகராசி அன்பர்களுக்கு இன்று குரு சந்திர யோகமாக அமைந்திருக்கிறது. இன்று ஆலயங்களில் இருக்கக்கூடிய யானை மற்றும் ஆலயங்களில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு உணவு அளிக்க உங்களுக்கு நன்மைகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு நெடுநாளாக இருந்து வந்த ஒரு மனக்குழப்பங்கள் மாறும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வுகள் உண்டு. இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு அன்னதானங்கள் செய்யலாம். ஆலய வழிபாட்டில் இன்று புற்று இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் உங்களுக்கு மிகவும் நல்லது. ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாவது மற்றும் புற்றுக்கு இன்றைய நாளில் ஆடி வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மனசஞ்சலங்கள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. இந்த பிரயாணங்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். ஆன்மீக ஆர்வங்கள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு.
ராசியில் கேது பகவானும் 4ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் 12ஆம் இடத்தில் குரு பகவான் இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாட்டை இன்று மேற்கொள்ளலாம். சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் செய்து இன்று மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சிவபெருமானும் மற்றும் பார்வதி தேவியினுடைய முழு அனுகிரகத்தையும் பெறலாம். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். இது நாள் வரையில் இருந்து வந்த ஒரு மனக்குழப்பம் மாறும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு. இன்று கன்னிராசி நேயர்களுக்கு புதிய வருமானங்கள் வருவதற்கான வழி பிறக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகளை கேட்கலாம். சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாளில் அம்மன் ஆலய வழிபாட்டில் முத்து மாரியம்மன் ஆலயமாக சென்று வழிபட்டால் இவர்கள் ஆரோக்கியம் மற்றும் கண்டகச்சனிக்கு நல்லது. துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். துலாம் ராசி நேயர்கள் இன்று ரேணுகா பரமேஸ்வரியை பிரார்த்தனை செய்யலாம். அம்மன் ஆலய வழிபாட்டில் இன்று ரேணுகா பரமேஸ்வரியை வழிபாடு செய்ய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு நல்ல பரிகாரமாகும். பிள்ளை பேறு வேண்டுபவர்களுக்கும் இது நல்ல பரிகாரமாக அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மனசோர்வு இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. இன்றைய நாளில் 12 ராசிகளில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு சந்திர யோகம் அதிகமாக உண்டு. சந்திரனிலிருந்து பாக்கியத்தில் குருவும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மிகவும் உகந்தது. பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். இன்று விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்யலாம். சப்தகன்னி வழிபாட்டை மேற்கொண்டு குலதெய்வத்தையும் வழிபாடு செய்ய விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களினுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனப்போராட்டம் தீரும். மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் சுப விரயங்கள் உண்டு. 8ஆம் இடத்தில் குரு பகவானும் 12ஆம் இடத்தில் சந்திரனும் இருப்பது தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அகிலாண்டேஸ்வரி மற்றும் சிவபெருமானை வழிபாடு செய்து ஆலயங்களுக்கு அரிசி தானம் செய்வது நல்லது. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் பெரியோர்களினுடைய ஒரு மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இன்று மகர ராசி நேயர்களுக்கு காலை வேளை மிகவும் உகந்தது. குடும்ப சண்டைகளை பேசுவதற்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். சொத்து விவகாரங்கள், பண விவகாரங்கள் பேசி தீர்க்கலாம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனபாரம் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்று வெற்றியடையும். ஆடி வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் அம்மன் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது. அங்காள பரமேஸ்வரி ஆலய வழிபாடும் மற்றும் ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வதும் கும்பராசி நேயர்களுக்கு 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை.
சந்திர பகவானின் சஞ்சாரம் பாக்கியத்தில் இருப்பதும் மற்றும் 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று புதிய வியாபாரங்கள் மற்றும் புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. பல காலமாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குறைகளும் தீரும். மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய சிக்கல்களுக்கும் தீர்வுகள் உண்டு. பிள்ளைகளினுடைய மேல் படிப்பு மற்றும் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய திருமண வாழ்க்கை, அதற்கான முயற்சிகளில் இன்று பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.